உலகெங்கும் உள்ள காஸ்மோ வியூ நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகுது, கிட்டத்தட்ட 4 கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? ஆல்ரெடி யூடியூப்பை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு என்ன வழாம் கொடுக்க போகிறது அப்படின்றத ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். தன்னுடைய குதூகலத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலாம் ராசி நேயர்களே, அப்பாடி எப்படி இருக்க போகுது இந்த 2025 வருட விசுவாச வருடம் அப்படின்னா, நிஜமாவே எங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்க போது, உங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. அதுவும் எனக்கெல்லாம் துலாம் ராசியெல்லாம் ஃப்ரெண்டாக இல்லைன்னு ரொம்ப கவலையாக இருக்குது. அந்தளவுக்கு ஜாக்பாட்டு எக்ஸ்ட்ராடனரி என்னென்ன வார்த்தையெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிறதோ, என்னென்ன வார்த்தையெல்லாம் தமிழில் இருக்கிறதோ, அத்தனை வார்த்தைகளுக்கும் சொந்தக்காரராக மாறக்கூடிய தருணமாகத்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட விசுவாச வருடம் இருக்குது. ஏற்கனவே ஹாப்பி நியூ இயர் சொல்லும் போதே நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. எந்த வீடியோவை பார்த்தாலும் துலாம் துலாம் துலாம்னு வருது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்க தானே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக ஆனஸ்ட்டாக சொல்லணும். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லோரும் சூப்பர்னு சொன்னதை கேட்டாச்சு. இருந்தாலும் நான் ஏதாவது சொல்லிட மாட்டேனா, இவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு அப்படியே புரிச்ச மாட்டோமா அப்படின்னு தானே வந்திருக்கீங்க. ஏன்னா வாங்கின அடி எப்படி வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு 10 வருஷமாக வச்சு செஞ்சு எடுத்துட்டாங்க ஒவ்வொரு பிளானட்டும் துளாராசிக்காரங்களை. இனிமே வரக்கூடிய இந்த காலகட்டம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகுதுங்க. கனவுகள் அனைத்தும் பலித்தமாக போகுது, காரியங்கள் அனைத்தும் நிறைவேற போகிறது. என்னென்னலாம் ஆசைப்பட்டையோ இந்தான்னு பிரபஞ்சம் உங்கள் கையில் கொடுக்க போகுது. சந்தோஷமாக இருக்குங்க. துளாராசிக்காரனுக்கு பலன் சொல்கிறதுக்கு எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது நிஜமாவே. அந்த அளவுக்கு சனி உச்சமடையக்கூடிய விடுங்க, நேர்மையின் நாயகனாக இருப்பாங்க. யூஸ்வலி உங்கள் வீட்டில் ஒரு துளாராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, நான் எடுத்தோடனே சொன்னேன், சுறுசுறுன்னு துருதுருன்னு இறங்கிட்டே இருக்கும் அந்த இடம். எப்போ பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே, எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிக்கிட்டே, எப்போ பார்த்தாலும் சொஃபஸ்டிகேட்டடாக இருந்துக்கிட்டே, எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே எப்படி தான் இருக்க முடியுதோ ஒரு மனசனால அப்படின்னா அங்கே துலாம் தான் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்தளவுக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாச வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் சொல்லணுமா என்ன, ஆல்ரெடி பார்த்துட்டேங்க. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நான் சொல்கிறேன், சூப்பராக இருக்க போகுது. 6ல் சனி, 5ஆம் அதிபதி போய் 6ல் உட்கார்றது அப்படின்னா எப்படின்னா, யூஸ்வலி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடங்களில் சனி வருதல் அப்படின்றது ஆகச்சிறந்த சிறப்பு. நான் முயற்சியில் சனி இருக்கும்போது நம்ம நிறைய எஃபெக்ட் போட்டு அந்த முயற்சியை சக்ஸஸ் பண்ணுவோம். 6ஆம் இடம் சொல்லக்கூடிய குணரோக சத்ரு, இந்த சனி உங்களுக்கு சத்ரு நிவர்த்திக்காரனாக இருக்காரு, சத்ரு சம்ஹாரனாக உட்காந்துருக்காரு, சச்சத் முருகனாவே உட்காந்துருக்காரு, கர்மாவை தீக்கிறதுக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் துளாராசிக்காரங்க பட்ட கடன் அனைத்தையும் அடைப்பதற்கான ஒரு ஏஞ்சலாக இந்த சனி உட்காந்துருக்காரு. உங்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, 11ல் வரும்போது லாபத்தை கொடுக்கக்கூடிய சனியாக இருப்பார். ஸோ சேர வேலைக்கான சனியை 11ல் இருப்பார். இந்த துளாராசிக்காரர்களுக்கு 6ல் சனி, 6ல் சனி இருக்கிறது கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு தடையை கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லதை கொடுப்பார். ஓகே, ஆனால் சூப்பராக 2ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திற்கு எனக்கு அப்படின்ற மாதிரி குருவுடைய விசேஷ பார்வையாக 5ஆம் பார்வை உங்கள் மீது அழகாக விழுகிறது. இதுதானே வேணும். எப்பயுமே குரு பார்த்தால் கோடி நன்மை. யாருக்கு தான் ஆசை இருக்காது குரு பார்க்கணும்? எல்லாருக்கும் இருக்கும். எல்லா ராசிக்காரங்களும் அதுக்கு தான் ஏங்கிட்டு இருக்காங்க. போய் இந்த தடவை குரு என்ன பண்ண போகிறாரு, உங்களுடைய அழகான உங்களை இயக்க போகிறாரு. அடுத்து 3ஆம் இடத்தை இயக்க போகிறாரு, அடுத்து 5ஆம் இடத்தை இயக்க போகிறாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வருடம் ஆரம்பிக்கும் போதே ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. யாரோட வீட்டில்? குருவோட வீட்டில். குரு ராசிநாதன் வீட்டில், ராசிநாதன் குருவோட வீட்டில். அப்படி சூப்பரான ஒரு பரிவர்த்தனை. வேறு என்ன சொல்ல, எனக்குலாம் சொல்லவே தெரில. நான் தேடி பார்க்குறேன், ஏதாவது ஒரு கெட்டது இருந்துடாதா துளாராசிக்காரங்களுக்கு, ஏதாவது கவனமாக இருங்கன்னு நம்ம சொல்லிட மாட்டோமா? சத்தியமாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்களாக முயற்சி பண்ணி நீங்களாக ஒரு விஷயத்தை எடுத்துக்காமல் உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பில் தசாபுதி ஏதோ 1-2 சரியில்லாமல் இருந்தால் ஒழிய துளாராசிக்காரங்க எனக்கு கமெண்ட்டில் மோசம்னு போடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது டைம் பீரியட். ஏன்னா அவ்வளோ பிளானட் பொசிஷன் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி யாருக்காவது வருமா அப்படின்னா ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு திரும்ப எல்லா ராசிக்காரனுக்கும் வர்றதுக்குலாம் ஒரு 30 வருஷம் ஆகும். திரும்ப இந்த மாதிரி சனி இந்த இடத்துல அமர்ந்தாலே திரும்ப இந்த மாதிரி ராசிநாதன் உச்சமாகக்கூடிய இடத்துல குரு சனி சுக்கிரனுடைய பரிவர்த்தனை, 10க்கு குருவுடைய பார்வை பலன், இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 12-15 வருஷம் ஆகும். 30 வருஷமே கூட ஆகும் சனி திரும்ப வர்றதுக்கு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எனக்கு தெரிஞ்சு நியூ இயரே சூப்பர் நியூ இயர் தான், ஹாப்பி நியூ இயர் தான்.
உண்மையான ஹாப்பி நியூ இயர் துலா ராசிக்காரங்களுக்கு தான். ஆனால் தமிழ் புத்தாண்டுமே அப்படி தூள் தமாக்காவாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு தான். ஒரு விஷயம், 6ல் சனி அமர்ந்து இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ, எந்த ஒரு உடல்நிலையில் நீங்கள் வந்து அவதிப்பட்டீர்களோ, அலைச்சலால் அவதிப்பட்டீர்களோ, எப்படியே முடியலன்னு தவிச்சிங்களோ, கடன், ரோகம், எதிரி, இவன்லாம் எனக்கு அதை வச்சுட்டான், அவன் எனக்கு செய்வனை வச்சுட்டேன், அதை வச்சுட்டேன், இந்த மாதிரி மாய வலைக்குள் சிக்கி இருந்தீங்களோ அத்துணை விஷயமும் தவிடுபடியாக போகுது. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. 6ல் சமயம் உட்காந்து சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போகிறாரு. 10க்கு முருகன் ரெடியாக இருக்கார் உங்களுக்கு அருள் பாவிக்கிறதுக்கு. இந்த தடவை முருகனை பிடிச்சிக்கோங்க. அதுவும் திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு என்னமெல்லாம் ஈடேறும், வண்ணமெல்லாம் அவன் வந்து நிற்பான். அவ்வளோதான், வேறு எதுவும் நான் சொல்கிற மாதிரியே இல்லை. கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் போகுது. துளாராசிக்காரங்க நிறைய பேர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுற போகிறீங்க. நிறைய பேருக்கு வந்து காதல் இனிக்க போகிறது. 5ஆம் இடத்திற்கு குரு, 5ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார் அப்படின்ற போது, 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குன்ற போதே சொல்லவா வேணும். சிந்தனை, செயல், சொல், எண்ணம், வண்ணம் எல்லாம் பெருசாக இருக்க போகுது. அது ராகு வேற வந்து உட்காந்துக்க போகிறாரு. சொல்கிற மாதிரியே ஒன்றும் இல்லைங்க. யாரெல்லாம் கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து கேமராவை பிடிச்சிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து நிதி சார்ந்த நிறுவனத்தில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கலை சம்மந்தப்பட்ட இடத்துல இல்லோ, யாரெல்லாம் ஃபேஷன் டெக்னாலஜியில் இருக்கீங்களோ, அத்துணை துலாம் ராசிக்காரர்களுக்கும் சூப்பராக இருக்குது. என்னமே எனக்கு வந்து பாக்கியம் சொல்ல தெரில. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் வேறு லெவல் தான் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எல்லாமே அருமை. நீங்கள் 10-12 வருஷமாக நீங்கள் அழுத கண்ணீர் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ பிரபஞ்சத்துக்கு கேட்டுச்சு. இனிமேல் நீங்கள் அழவே கூடாது அப்படின்றதுக்காண்டியே கோள்களெல்லாம் இந்த இடத்துல வச்சு உங்களை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரியாக, முறையாக, தெளிவாக இந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக துயரத்திலிருந்து வெளியில் வந்து விடுவீர்கள். இது வரைக்கும் அடகு வச்ச நகையை மீட்க முடியலையா, இந்த வருஷம் நீங்கள் மீட்பீங்க. இது வரைக்கும் கிரெடிட் கார்டு, அந்த கார்டு, இந்த கடன் வாங்கி லோனாக வாங்கி தவிச்சிங்களா, இனிமேல் கடன் அப்படின்ற இடத்துலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்க போகுது. உடம்பே முடியல, படுக்கையாக இருந்தால் கூட இந்த தடவை குருவின் பார்வையால் அப்படி பட்டு எந்திரிச்சு உட்கார போகிறீங்க. இது வரைக்கும் வந்துட்டு அவமானங்களையும் அசிங்கங்களையும் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு நீங்கள் வந்தால் தான் எங்கள் வீட்டு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ப்ரமோஷன் கிடைக்க போகுது, இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது, சரியான ஒரு இடத்தில் உங்களுக்கான பெயர் புகழ் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு எழுதி வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. சூரியன் வந்து ஆரம்பிக்கும் போதே ராசிநாதனோட இருந்தார், திரும்ப அப்படியே வந்து ராசிநாதன் அங்கே உட்காந்து நேராக உங்கள் வீட்டையே பார்க்குறாரு. சூரியன் தாங்க கவர்மெண்ட்டு. யாரெல்லாம் விதை சார்ந்து இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகச்சிறந்த யோகம். சூரியனா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், சொந்த தொழில் செய்கிறது, இது எல்லாமே இண்டிகேட் பண்ண போகிறாரு. நிறைய எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. நல்லா இருக்குங்க. மோசம்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு துலாம் ராசிக்காரனுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் நான் ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா துளாராசிக்காரங்களுக்கு 2 நிமிஷம் பேசினா போதும். அந்தளவுக்கு இந்த தடவை நல்லா இருக்குது. துளாராசிக்காரங்க கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் நடக்கலையா, தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். இப்போ தானே ஆரம்பிக்க போகுது. இன்னும் 1 வருடம் இருக்குல்லையே, ஒரு நாள்லேயே எல்லாம் மாறுன்ற போது 1 வருடத்தில் எல்லாம் மாறிடாதா? உங்களுடைய அத்துணை கண்ணீரும் துடைக்கப்படக்கான ஆண்டவனின் கரம், அந்த முருகனோட கரம் உங்கள் கையில் இருக்குது. வேறு என்ன வேணும்? வேறு எதுவுமே வேண்டாங்க எனக்கு தெரிஞ்சு. என்னதான் 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகவே இருந்தாலுமே 12ஆம் வீட்டு அதிபதி அங்கேருந்து அவர் வீட்டை பார்க்குறாரு. முதல்ல ராசிநாதன் போய் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்காரு. சூரியன் உங்களை பார்க்குற, வேறு என்ன வேணும்? இந்த ஆரம்பிக்கும் போதே 10க்கு குருவோட பார்வை, 3ஆம் இடத்தில் குருவோட பார்வைனா முயற்சியெல்லாம் பிரம்மாண்டமான முயற்சியாக இருக்கும். அதுவும் தான் வீட்டை தானே குரு பார்த்துக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிறது, 5ஆம் இடமே சிந்தனை. ஆனால் எதில் கவனம்? தேவையில்லாமல் எல்லாமே கிடைக்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கர்வம் வந்துடும்ல, ஒரு தலகானம் எட்டி பார்த்துரும்ல, அதில் நம்ம எல்லாரையும் கொஞ்சம் தூக்கி எறிஞ்சு பேச ஆரம்பிச்சிடும்ல, அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். இவ்வளோத்தையும் கொடுக்கும்போது லைட்டாக நம்மளுக்கு கர்வம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். நம்மள் மீது போட்டி பொறாமைப்படுபவர்கள் இவர்கள் தானே அடையாளம் கண்டு வெளியில் வந்துடணும். அடுத்தவர்களோட இன்ஃப்ளூயன்ஸில் ஆளாகக்கூடாது. 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சிந்தனையில் ஒரு மாதிரி வந்து கிரியேட் பண்ணி விடுவார். உழைக்காமல் சம்பாதிக்கலாம், உழைக்காமல் வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சிந்தனையை தூண்டி விடுவார். யூஸ்வலாக நம்ம கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டட்னா ஆளா, அப்படியே ஜாலியாக இருக்கணும்னு யோசிப்போமா? அப்போ ராகு வந்து உட்காரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா சிந்தனையை ஒரு மாதிரி தூண்டி விடுவார். அதனால் அந்த இடத்தில் கவனம். மோசடிக்கார வலையில் சிக்கி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? முருகனை பிடிச்சிக்கணும். துளாராசிக்காரன்லாம் முருகான்னு சொல்ல வேணாம், 3 சொன்னாலே முருகன் வந்து முன்னாடி நின்றுவார். அந்த அளவுக்கு துளாராசிக்காரங்களோட முருகனுடைய கனெக்டிவிட்டி இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்க போகுது. இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, என்ன கலரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கிரே கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா வெண்பட்டு கலர் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் முடியும்னா கோயிலுக்கு பட்டெல்லாம் கட்டிட்டு போங்க.
நல்ல சாமி கிட்டக்கூடிய எனர்ஜியெல்லாம் அழகாக ரிசீவ் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா பட்டுக்கு அந்த வசீகர சக்தி உண்டு. அதனால் நிறைய பட்டு புடவைலாம் வாங்கக்கூடிய, நிறைய நகை நட்டெல்லாம் வாங்கக்கூடிய, வெள்ளியெல்லாம் வாங்கக்கூடிய, 1 கிராம் தங்கமாவது இந்த தடவை வாங்கி வச்சிடக்கூடிய ஆட்களாக தான் துளாராசிக்காரங்க இருக்கீங்க. அதனால் கவலைப்படும். நிறைய நகை சேரப்போகிறது. பொன் பொருள் ஆடை ஆபரணம் எல்லாமே சேரப்போது. துளாராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியடாக இருக்குது. முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் இந்த வருடம் பொன்னான வருடம், வரலாற்றின் பக்கங்களில் உங்கள் பெயர் எழுதப்படுவதற்கான வருடமாக இருக்கும். கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றி மிகுந்த வழிபாடாக அமையும்.